பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும், கட்டி இழுத்து கால்கை துடித்து அங்கம் பிளந்து உயிர் துடித்திடினும், பொங்குதமிழை பேச மறவேனோ ஆன்றோர் அவைக்கு எனது முதல் வணக்கம். சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். மேடையில் ஒரு வேங்கை வீசி எழுமே, விண்ணோக்கி வீசி எழுமே, வீறு கொண்டே ஓர் யானை போரில் கிளம்புமே, வெஞ்சேனை முறுக்கேறுமே என்கிறார் கண்ணதாசன். என்ன சொல்கிறார்? ஒரு வேங்கை பாய்கிறது, ஒரு யானை போருக்கு செல்கிறது. ஆனால் நின்று கட்டளையிடும் ஒரு அரசனாக இல்லாமல் போரில் நின்று களத்தில் போராடும் வீரனாக அந்த விலங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட வீரன் தான் ஜீவா. அந்த கவிதையின் உச்சம் இறுதி வரிதான். வெஞ்சேனை முறுக்கேறுமே என்கிறார். நான் என்ன நினைக்கிறேனோ, என்னுடைய கொள்கை எதுவோ, நான் எந்த தத்துவத்தை நம்புகிறேனோ அதன் தாக்கத்தை, அதன் ஆழத்தை கேட்பவரும் உணரும் வகையில், கேட்பவரும் சீரும் வகையில் சொல்லுவதுதானே ஒரு மேடை பேச்சாளனுக்கு அழகு. அப்படிப்பட்ட மேடை பேச்சாளனாக ஜீவா இருந்ததுதான் இந்த கவிதை நமக்கு காட்டுகிறது. அப்ப ஜீவா ஒரு இலக்கியத்தை எப்படி பார்த்திருக்கிறார்? தன்னை நவீன சிந்தனையாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லோரும் எல்லா நல்ல கருத்துகளும் எல்லா புதுமைகளும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியானவை என்று நினைத்து கொண்டிருக்கும் காலம் இது. ஆனால் ஜீவா கம்யூனிசம் தமிழில் இருந்தது என்று சொன்னார். இசங்களுக்கு பெயர்கள் புதிதாக வரலாம், எல்லா கொள்கைகளும் புதிதான பெயர்களுடன் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகின்றனவே தவிர அவை தமிழன் தன்னுடைய அகத்தில் உணர்ந்து கொண்ட கொள்கைகள் தான் என்பதனை ஜீவா புரிய வைத்தார். எத்துணை பேர், எத்துணை அரசியல்வாதிகள் தமிழை ஒரு பிற்போக்கான மொழியாக பார்க்கிறார்கள். தமிழில் சொல்லப்பட்ட கருத்துகளும் இந்திய மெய் ஞானத்தையும் உதறி தள்ளுகிறார்கள். ஆனால் ஜீவா தமிழ் பாரம்பரியத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் காத்த தமிழின் மரபு மாறாத ஜனநாயக கவிஞன் பாரதி என்று குறிப்பிடுகிறார். அப்ப தமிழின் மரபு மாறாமல் இருக்க வேண்டும், ஏனென்றால் இந்த மரபில் பல நல்ல கருத்துகள் இருக்கின்றன என்று உணர்ந்தவராகத்தானே இருந்திருக்கிறார். கம்பன் சொன்னதையும் பாரதி சொன்னதையும் தன்னுடைய கட்டுரைகளின் எல்லா இடத்திலும் சுட்டி காட்டுகிறார். எப்படிப்பட்ட ஒரு உலகை காட்டினான் கம்பன்? கோசல நாட்டை காட்டும் பொழுது, அந்த நாட்டின் வளத்தை காட்டும் பொழுது நாட்டுப்படலத்தில் நகர்ப்படலத்தில் முதலில் என்ன வருகிறது? குப்பைகளாக மணிகள் சிதறி கிடப்பது தானே வருகிறது. ஜீவா அவற்றை குறிப்பிடுகிறார். எல்லா மக்களும் எல்லாமும் பெற்று வாழும் ஒரு சமூகத்தை இந்த மண்ணின் கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதனை ஒரு பாமரனுக்கும் புரியும் வகையில் பேசி எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தவன் ஜீவா. எப்பங்க ஒரு பேச்சாளன் வெற்றி பெறுகிறான்? எப்ப ஒரு கவிஞன் முழுமை பெறுகிறான்? அவன் எதை சொன்னானோ அதன்படி வாழும் பொழுதுதான். அப்படி வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் இன்று எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஜீவா அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு முறை ஒரு தொடர்வண்டி பயணத்தில் தான் கட்சிக்காக சேர்த்து வைத்திருக்கும், கட்சிக்காக பல இடங்களிலிருந்து திரட்டிய பணத்தை கொண்டுட்டு போறார். ஆனால் அவருக்கு ஒரு டீ காஃபி குடிக்க கூட அவரிடம் பணம் இல்லை. அப்ப என்ன செய்கிறார்? அந்த பணத்திலிருந்து ₹1 எடுக்காமல் சென்று இறங்கியவுடன் தான் அவர் அந்த உணவை உட்கொள்கிறார். அப்ப கேட்குறாங்க பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம், ஏன் நீங்க இதுல இருந்து கொஞ்சம் எடுத்திருக்கலாமே, திரும்ப வச்சிருக்கலான்னு. அது கட்சி பணம், அதிலிருந்து ₹1 கூட நான் கடனாகவும் எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படித்தானங்க ஒரு தலைவன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவனின் பின் செல்வதற்கு ஒரு சமூகம் எப்பொழுதும் தயாராக இருக்கும். ஆனால் இன்றைய தலைவர்கள் அப்படி இருக்கிறார்களா? கோடியாக பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் தெருக்கோடியில் இருக்கும் ஒருவனுக்கும் செல்வம் போய் சேர வேண்டும் என்று நினைத்தவன் அல்லவா அவன். இலக்கியத்திலும் கூட ஒரு இலக்கியவாதிக்கு நாம் செலுத்தும் மரியாதை என்பது எது? அவன் நூல்களை வாங்குவதா? அவனுக்கு பொருள் உதவி செய்வதா? சாமி சிதம்பரனாரின் கட்டுரைகளை பற்றி பேசும் பொழுது ஜீவா சொல்லுகிறார், சாமி சிதம்பரனாரின் இலக்கிய பணியை, அவருடைய நூல்களை வாங்கி வாசியுங்கள், ஏனென்றால் அதுதான் அவர் கலைக்கு நாம் செய்யும் மரியாதை என்று சொல்லுகிறார். அப்ப கலையை மதித்தவனாக, இலக்கியத்தை அறிந்தவனாக இருந்த பொழுதிலும் கூட அவர் நினைத்திருந்தால் இலக்கியத்தை பற்றி யாருக்கும் புரியாத மொழியில் கட்டுரைகளா எழுதி தள்ளி தமிழுலகத்தில் முக்கிய இடத்தை பெற்றிருக்கலாம்.
ஆனால் மக்களுக்காக பேசி மக்களுக்காக வாழ்ந்து மக்களின் ஒருவனாக ஒரு எம்எல்ஏ டிராம்ல பயணம் செய்கிறார் என்றால் மக்களுடன் மக்களாக மக்கள் பயணிக்கும் ஒரு போக்குவரத்தினை ஒரு எம்எல்ஏவா இருக்கிற ஒருத்தர் பயன்படுத்துகிறார்னா சின்ன விஷயம் இல்லைங்க அது. அப்படிப்பட்ட எளிமையான மனிதன்தான், ஆனால் விஸ்வரூபம் எடுத்து நம் முன் நிற்கிறார் ஜீவா. இப்படிப்பட்ட தலைவர்களை வாசிப்போம், சுவாசிப்போம். அப்பொழுதுதான் நம்முடைய தற்கால அரசியல் சூழல் மாறும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹர்ஷிதா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு பொதுவான கேள்வி, அதாவது ஒரு தமிழை ரசிக்கக்கூடிய ஒருத்தன்கிட்ட இருந்து ஒரு கேள்வியாக நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போது ஒரு பேச்சாளருக்கு பேசுகின்ற இடம் முக்கியமா அல்லது கேட்கின்ற கூட்டம் முக்கியமா? ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சாளன் தன்னை கேட்கும் மக்களுக்குத்தான் முன்னுரிமை தர வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. ஏன்னா எந்த இடம் என்பதை தாண்டி அந்த இடத்தில் அவனுக்காக, அந்த பேச்சாளனுக்காக, அவன் மனதில் என்ன சிந்தித்தான் என்பதற்காக ஒரு இலக்கியத்தையோ ஒரு சமூக பிரச்சனையோ அவன் எப்படி பார்த்தாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரம் செலவழித்து மக்கள் வராங்கல்ல, அவர்களுடைய நேரத்திற்கான மரியாதை தான் ஒரு பேச்சாளனுடைய பேச்சா இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. சிறப்பு. இப்போ ஒரு பேச்சாளருக்கு இப்போ அந்த சொல் திறன் அது மட்டும் போதுமா, இல்லை அதையும் தாண்டி வேறு ஏதாவது குணங்களோ அல்லது திறமைகளோ வேணுமா? ஐயா, நான் நினைக்கிறது என்னென்னா, பேச்சாளனுக்கு முதலில் இருக்க வேண்டிய பண்பு அழகு தமிழில் பேசுவதை தாண்டியும் அறம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஐயா. ஏன்னா பேச்சை ஒரு தொழிலாக மட்டுமல்லாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்த தமிழ் பேச்சாளர்கள் தான் எங்களுக்கெல்லாம் முன்னோடிகள். அப்படி இருக்கிறப்போ அறம் இருக்க வேண்டும். ஜீவாவிடம் அது இருந்தது, இன்றைய பல பேச்சாளர்களிடம் அது இருக்கிறது. ஆனால் தற்காலத்தில் வளர்ந்து வருபவர்களிடம் அது கொஞ்சம் குறையுதோன்னு நான் நினைக்கிறேங்க. அதனால அறம்தான் முக்கியமாக. சிறப்பு. உங்களிடத்திலும் அறமும் இருக்கிறது, திறமும் இருக்கிறது. உங்களை இந்த அழைத்து வந்த சங்கரா டிவிக்கு நல்ல வரமும் இருக்கிறது என்று நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றிங்க.